Hello guys, welcome back to my channel. So today ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க தேவையில்லை, பட் இதை முறையை செய்கிறவங்க வந்து இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழ்நிலையில் பார்த்துட்டு தான் உள்ளார வந்திருப்பீங்க. ஸோ கருக்கலைப்பு செய்கிறது வந்து எப்படி, அதை நம்ம எந்த மூலிமா பண்ணால் நமக்கு ஆரோக்கியம், அதே மாதிரி கருக்கலைப்பு செய்கிறது வந்து அவ்வளோ எளிய முறையும் கிடையாது. அதை நம்ம வந்து வீட்டிலேருந்து ட்ரை பண்ணும் போது ஈஸியாகவும் இருக்கலாம். அது மேபி நம்ம ஹெல்த் வைஸாகவும் ஏன் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து கருக்கலைப்புங்கிறது வந்து எந்த முறையில் பண்ணனா நம்ம ஈஸியாக அதிலேருந்து வெளியே வந்துடலாம், அது எப்படின்னா பண்ணலாம். நம்ம வந்து எந்த மந்த்து வரைக்கும் அதை நம்மளே வந்து ட்ரை பண்ணலாம், இல்லை மருத்துவர் அணுகணுமான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருக்கலைப்பானது வந்து சில பேருக்கு அவங்களா ஆசைப்பட்டு செய்வாங்க, சில பேருக்கு எதிர்பாராமல் வந்து கருக்கலைப்புங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கருக்கலைப்பானது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கரு வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்துறது தான். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்த நம்ம பெற்று எடுத்தாச்சு, உடனே வந்து இரண்டாவது குழந்தை நமக்கு தங்கிருச்சுன்னா அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரு வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி அதுதான் கருக்கலைப்பு பண்ணிடுவாங்க. அப்போது நம்ம கருக்கலைப்பு பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும் போது எந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போனா நம்ம கருக்கலைப்பு நாம்ளே ட்ரை பண்ணலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எப்போ போய் டாக்டர் அணுகணும்னு பார்க்கலாம். இந்த கருக்கலைப்பானது நம்ம செய்யும் போது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா கருக்கலைப்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை நம்ம செய்கிறோம். அப்படிங்கும் போது நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதுலேருந்து நம்ம வெளியே வரதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். நமக்கு கர்ப்ப காலத்தில் சொல்லியிருப்பாங்க, அந்த 3 ட்ரைமெஸ்டர் அப்படின்னா அந்த கர்ப்ப காலம்னது வந்து 3 வரியாக பிரிச்சிருப்பாங்க. முதல்லேருந்து ஃபஸ்ட்டு மாதம், செகண்டு, 3ஆவது மாதம், இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர். ரெண்டாவது வந்து 4, 5, 6 அது வந்து செகண்டு ட்ரைமெஸ்டர். 3ஆவது வந்து 7, 8, 9 இது வந்து 3 ட்ரைமெஸ்டராக நம்ம பிரிச்சிருப்பாங்க. அப்படிங்கும் போது இந்த கருக்கலைப்பானது வந்து நம்ம எப்போ பண்ணலாம், அப்போது நம்ம வந்து கரு வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம இந்த குழந்தை தேவையில்லை அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ குயிக்காக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு தாமதம் பண்ணி நம்ம கருக்கலைப்பு பண்ணும் போது அது வந்து நமக்கு சிவியரான ஒரு இம்பேக்டை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரு ஆனது வந்து உருவெடுக்கும் போதே அது நமக்கு வேணான்னா அது கலைச்சி வெளியே வர்றது வந்து நமக்கு ஈஸியாக போயிடும். அந்த அளவுக்கு நம்ம உடம்பளவுலேயும் மனதளவுலேயும் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். இதுவே கரு வளர்ந்து நம்ம கலைக்கும் போது ரொம்ப பிரச்சனை வரும். அப்போது இந்த கருக்கலைப்பானது வந்து முதல் 5 வாரம் எப்படின்னா உங்களுக்கு 45 நாள் தள்ளி போயிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து நேரடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற டேப்லெட்டை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டால் நீங்கள் வீட்டில் இருக்கும் போதே அந்த கருக்கலைப்பானது வந்து எளிய முறையில் அப்படியே ரத்தப்போக்காக நமக்கு எப்படி பீரியட்ஸ் வருமோ அது மாதிரி ஆயிரும். அந்த ரத்தப்போக்கானது வந்து நார்மலாக போயிடுச்சுன்னா ஓகே, அதில் கரைஞ்சி வந்துருச்சா இல்லையான்னு கூட நமக்கு ஆனால் தெரியாது. ஆனால் நம்ம இந்த கருக்கலைப்பு இந்த 5 வாரத்திலே பண்ணிடணும். அது வந்து முதல் ட்ரைமெஸ்டர், அதாவது முதல் மாதத்துலேருந்து 3ஆவது மாதத்துக்குள்ளே இந்த வேலையை நம்ம பண்ணிடணும். அப்படி இல்லையா ஒரு 12 வாரம்னா அதே சேம் தான். ஒரு 5 வாரம் 7 வாரம் தள்ளி போயிடுச்சு, இனிமேல் நம்ம பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். 12 வாரம் வரைக்குமே நமக்கு அந்த கருக்கலைப்பானது செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இது மாதிரி டேப்லெட் மூலிமா சாப்பிட்டு அந்த கருக்கலைப்பு நம்ம பண்ணிடலாம். வீட்டில் வந்து சில பொருட்கள்லாம் வச்சு கூட அந்த பெரியவங்க அந்த காலத்தில் சொல்கிற ஒரு முறையை வச்சு கூட நீங்கள் கருக்கலைப்பானது பண்ணிக்கலாம். அப்படி மிஞ்சி போனால் 20 வாரம், ஒரு 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே நீங்கள் கருக்கலைப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மருத்துவர் அருகே நீங்கள் சிசேரியன் மூலிமா தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தை நல்லா பேபி வளர்ந்துருச்சுன்னா நம்ம யோனி மூலிமா அந்த பெண்ணுரிப்பு
மூலிமா வரது வந்து ரொம்ப சிரமமாக ஆயிடும். ஏன் இப்போ நம்ம கர்ப்ப காலத்தில் வந்து குழந்தை வெளியே வருது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன் கருக்கலைப்புங்கும் போது நீங்கள் சிசேரியன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்ப்ப காலத்தில் குழந்தை வெளியே வருதுன்னா அது உயிரோட ஆக்டிவாக இருக்குது. நாம் எந்த அளவுக்கு புஷ் பண்ணுறோமோ குழந்தைய வெளித்தள்ள, அதே மாதிரி குழந்தையும் முயற்சி பண்ணும் வெளியே வர்றதுக்கான அந்த முயற்சியை எடுக்கும். ஆனால் அந்த கருக்கலைக்கும் போது அந்த குழந்தையானது வயிற்றிலே டெத் ஆகிடுது. அப்போ அது வந்து உயிரற்ற நிலையில் இருக்கும் போது அது வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணாலும் வெளியே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக மருத்துவர் அணுகி இது மாதிரி சிசேரியன் மூலிமா தான் நம்ம அதை எடுக்க முடியும். இல்லை நான் 5 மந்த்லேயும் கூட நான் பண்ணியிருக்கேங்கிறதுனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேரு. நீங்கள் வந்து வீட்டிலே வந்து அது ஆரோக்கியமாக எல்லாம், ஏன்னா கருக்கலைப்பானது குழந்தை மட்டும் வெளியே வந்துட்டால் பரவாயில்ல, அதில் நஞ்சு கொடி அந்த உள்ளார இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்ம கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் அடுத்த குழந்தைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இல்லைன்னா கருக்கலைப்புக்கு பிறகு நமக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம பெண் உறுப்புலேயும் சரி, கர்ப்பப்பையில் வயிற்று வலி ஏற்படுறது, இது மாதிரினா நிறைய பிரச்சனை இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அந்த 5 வாரத்துலேயோ இல்லை 3 மாதத்துக்கு மேலே 4 மாதத்துக்குள்ளேயோ நீங்கள் கலைச்சாலுமே ஒன்ஸு நீங்கள் டாக்டரை போய் பார்த்து தான் ஆகணும். நீங்கள் கலைக்கிறதுக்கு டாக்டர் ஒரு அறிவுரைகளை கேட்கலனாலும் கலைச்ச பிறகு நீங்கள் ஒன்ஸ் போய் நான் இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா வயிற்றில் ஏதாவது அது பிசிறுக்கு ஏதாச்சும் தங்கியிருக்கா, இல்லை முழுமையாக வந்து குழந்தை அபாக்டாய் வெளியே வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, அந்த கருக்கலைத்த பிறகு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் வைஸாகவும் இஷ்யூஸ் இருந்தாலும் அவங்க வந்து சத்து மாத்திரையோ, உங்களுக்கு வந்து அந்த யூட்ரஸ் பெயின் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலோ ஒரு ஆயில்மெண்ட் கொடுக்குறதோ இது மாதிரினா அவங்க சஜஸ்ட் கொடுப்பாங்க. அப்போது வந்து நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு எவ்வளோ நேரத்தில் கருக்கலைனா 48 மணி நேரத்தில் உங்களுக்கு கருக்கலைஞ்சி வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா இமீடியட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு வீடியோவாகவே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.